தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 95. விளக்கம். ராஜதந்திரத்தாலும் போர்த்தந்திரத்தாலும் இணையற்றவனும் யவன மகாவீரர்களில் சிறந்தவனென பெயர் பெற்றவனுமான டைபீரியஸின் கண்களை தன் மீது திருப்பியதற்கு உண்டான காரணங்களை படைத்தலைவன் கூற முற்படும் முன்பு அந்த அறையிலிருந்த வஞ்சியர் மூவரில் ராணியும் அலிமாவும் ஓரளவு சுயநிலையை அடைந்துவிட்டார்கள் என்றாலும் அல்லியின் மனத்தில் மட்டும் போதிய தெளிவு ஏற்படாமையால் படைத்தலைவனின் செயல்கள் பலவற்றுக்கு விடை கிடைக்காமல் அவள் குழம்பியே இருந்தாள். அலிமாவுக்கும் ராணிக்கும் ஏற்பட்ட சம்பாஷணையிலிருந்து படைத்தலைவன் மனிதர் யாரும் சாதாரணமாக மீள முடியாத பல ஆபத்துகளில் சிக்கி மீண்டிருக்கிறான் என்பதையும், தமிழகத்தைப் போலவே வெளிநாடுகளிலும் அவன் வீரச் செயல்கள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன என்பதையும் அவள் புரிந்து கொண்டாலும் அந்த நாடுகளையும் மக்களையும் பார்க்காத காரணத்தால் அல்லிக்கு படைத்தலைவன் அடைந்த ஆபத்தின் விரிவும் ஆழமும் போதிய அளவு விளங்காமலே இருந்தபடியால் அவற்றை பற்றி அவள் அதிகமாக சிந்திக்காமல் படைத்தலைவன் யவன நாட்டு மரக்கலத் தலைவனாகவும் டைபீரியஸின் கையாள் போலவும் வேடம் போட வேண்டிய அவசியம் என்ன என்பதை மட்டுமே அதிகமாக சிந்திக்கலானாள். மரக்கலத்தில் தான் யாரென்பதை உணர்ந்தவுடனேயே படைத்தலைவன் எதற்காக தன்னிடம் உண்மையை கூறாமல் தன்னை கண்களையும் கைகளையும் கட்டி படகில் தள்ளி அந்த மாளிகைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் யோசித்தாள். அப்படி கொண்டு வந்தவன் படகு கடற்கரையை அடைந்ததும் தன்னை நடத்தி அழைத்து வராமல் எதற்காக தோளில் தூக்கி போட்டு கொண்டு வர வேண்டும் என்றும், எதற்காக போர்வையால் தன்னை மூட வேண்டும் என்றும் நினைத்து பார்த்தாள். தவிர தமிழகம் திரும்பியுள்ள படைத்தலைவன் ஏன் வானகரைக்கு வராமலும் தன் வரவை பிரம்மானந்தருக்கு கூட தெரியாமலும் வைத்திருக்கிறான் என்பதையும் எண்ணி பார்த்தாள். எந்த கேள்விக்கும் விடை கிடைக்காது போகவே படைத்தலைவனை நோக்கி ஒரு முறை சந்தேகங்கள் மண்டி கிடந்த தன் அழகிய விழிகளை உயர்த்தினாள். அந்த வஞ்சியின் நெஞ்சத்திலே கிளைத்து புரண்டு கொண்டிருந்த சந்தேக அலைகளை அவள் பார்வையிலிருந்தே ஊகித்து கொண்ட படைத்தலைவன் தான் விளக்க இருந்த விஷயங்களை சற்று நிறுத்தி, கேள் அல்லி, தயங்காதே, கேள் என்றான் அவளை நோக்கி. தன் மனத்தின் சந்தேகங்களை அவன் ஊகித்து விட்டதால் சற்றே சங்கடமடைந்த அல்லி, எதை கேட்கட்டும் படைத்தலைவரே என்று தனக்கு கேட்பதற்கு எதுவுமே இல்லை போல் பதில் சொன்னாள். ஈட்டியிலும் கூர்மையான படைத்தலைவனின் கண்கள் மற்ற இரு மாதரையும் நோக்கிவிட்டு மீண்டும் அல்லியின் மீது திடமாக நிலைத்தன. சந்தேகங்களை கேள் அல்லி, இப்பொழுது நாம் தமிழகத்தின் சரித்திரத்தில் மிக பயங்கரமான கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே பரஸ்பரம் எந்தவித சந்தேகமும் இன்றி நாம் செயலில் இறங்க வேண்டிய காலம் இது. நம்மில் யாராவது ஒருவர் மற்றொருவர் செயலிலோ இதய சுத்தத்திலோ அவநம்பிக்கை கொண்டாலும் கடமையிலிருந்து அணுவளவு பிறழ்ந்தாலும் தமிழகத்தின் கதி அதோ கதியாகிவிடும். ஆகவே சந்தேகத்தை கிளைக்க விடாது, கேட்பதை வெளிப்படையாக திட்டமாக கேள் என்று உறுதியுடன் பேசினான். அதுவரை உட்கார்ந்திருந்த மஞ்சத்திலிருந்து எழுந்த அல்லி சற்று நிமிர்ந்து மிகவும் கம்பீரமாக நின்று கொண்டு முதல் கேள்வியை திடமாகவும் வேகமாகவும் வீசினாள். என்னை மரக்கலத்தின் தளத்தில் பார்த்தவுடனேயே நான் யாரென்பதை புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? ஏதோ பெரும் குற்றம் சாட்டுபவளைப் போல கேட்டாள் அல்லி. படைத்தலைவன் பதில் சாதாரணமாக வந்தது. புரிந்து கொண்டேன் என்பதைத்தான் மரக்கலத்தின் அறையிலேயே கூறினேனே. தெரிந்தும் எதற்காக என்னிடம் நீங்கள் யாரென்பதை மறைத்தீர்கள்? எதற்காக தலைமறைவாய் கால்களை மட்டும் நீட்டி உட்கார்ந்தீர்கள் என்று பிறந்தது அல்லியின் இரண்டாவது கேள்வி. சோழ நாட்டின் பிற்கால ராணிக்கு எதிரில் கால்களை நீட்டி உட்கார்ந்தது பிசகுதான். ஆனால் அதற்குத்தான் போதிய தண்டனை அளித்து விட்டீர்களே என்றான் படைத்தலைவன். மரியாதை வேண்டாம், தண்டனை அளித்து விட்டாயே என்று சொன்னால் போதும் என்று அதற்கும் கடிந்து கொண்ட அல்லி, தண்டனையாம் தண்டனை. தண்டனை அளித்தது நீங்களா நானா? நானா உங்கள் கைகளையும் கண்களையும் கட்டினேன் என்று சற்று உஷ்ணத்துடன் கேட்டாள். நான் உன் கைகளையும் கண்களையும் கட்டினேனே ஒழிய உன் நாவை கட்டவில்லையே அல்லி. ஆனால் பெண்களின் நாவை கட்டத்தான் யாரால் முடியும் என்று சொல்லி புன்முறுவல் செய்தான் படைத்தலைவன். நகைச்சுவைக்கு இது சமயமல்ல என்றாள் அல்லி. அந்த சுவையை இந்த சந்தர்ப்பத்தில் காட்ட நானும் முற்படவில்லை அல்லி. உன் நாவை நான் கட்டாதது மட்டுமல்ல, கட்ட முற்படவும் இல்லை. அந்த அறையில் என்னென்ன கூறினாய் எண்ணிப்பார்.
என்னை தமிழகத்தின் துரோகி என்றாய், கோடரி காம்பென்றாய், இருங்கோ வேளையும் 15 வேளிர்களையும் எனக்கு உவமை காட்டினாய். இந்த சொற்களை கேட்பதை விட எனக்கு வேறு தண்டனை வேண்டுமென்று நினைக்கிறாயா அல்லி? உன் ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தில் கூரிய வேல்களென பாய்ந்ததை நீ அறிவாயா அல்லி? மன்னர் கரிகாலன் எதிரிகளை முறியடித்து நீ சோழர் அரண்மனையில் அமரும் காலத்தில் என் தலையை சீவ உத்தரவிட்டாலும் அந்த தண்டனை மரக்கலத்தின் அறையில் உன் சொற்கள் அளித்த வேதனையை விட அதிகமளிக்காது. ஆனால் அத்தனை நீ சொல்லியும் நான் யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை. தவிர நீ சொன்னதை என் மாலுமிகள் நம்ப வேண்டுமென்றும் நினைத்தேன். மரக்கலத்தின் என் அறைக்கதவுக்கு வெளியே 2 மாலுமிகள் சதா காவல் புரிவது உனக்கு தெரியுமா? தெரிந்திருக்க முடியாது. நீ சொல்வதெல்லாம் அவர்கள் காதில் விழட்டும் என்றுதான் உன்னை இஷ்டப்படி பேசவிட்டேன். அவர்களில் சிலருக்கு நான் சோழ நாட்டின் உபதலைவன் என்பது தெரியும். என் மரக்கலங்களில் இருக்கும் மாலுமிகள் பல நாட்டவர், பல தரத்தவர் அல்லி. அடோலிஸில் ராணியின் சகோதரன் கொடுத்த யவனர்கள் இருக்கிறார்கள், அராபியர் இருக்கிறார்கள். அடோலிஸில் நாங்கள் பணம் கொடுத்து திரட்டிய எகிப்தியர் இருக்கிறார்கள். சில கொள்ளைக்காரர்களும் இருக்கிறார்கள், அடிமைகளும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் கதம்ப கூட்டத்திலே எந்த சமயத்தில் யார் எப்படி திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அல்லி மெல்ல மெல்ல உண்மையை புரிந்து கொண்டு சாந்தியால் பெருமூச்சு விட்டாள். அந்த சாந்திக்கு அடையாளமாக என்ற ஒலியும் அவளிடமிருந்து எழுந்தது. படைத்தலைவன் மேலும் தொடர்ந்து சொன்னான். பலதரப்பட்டவர்களும் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதவர்களும் பணத்தை ஒன்றையே குறிக்கோளாக உடையவர்களுமான இந்த கதம்ப கூட்டத்தில் யார் எந்த சமயத்தில் எப்படி திரும்புவார்கள் என்று கூற முடியாது. ஆகவே இவர்களில் யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாமல் அலுவல்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அடூலிஸில் நான் ராணியின் சகோதரரிடம் ஆள் திரட்டிய போது கூட டைபீரியஸை எதிர்ப்பதாக உத்தேசம் இருப்பதாகவோ யவன அரசை இங்கு நிலைக்கு விடாதிருப்பதே என் உத்தேசம் என்றோ சொல்லவில்லை. ராணிக்கு உதவுவது ஒன்று மட்டுமே என் குறிக்கோள் என்று சொன்னேன். இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்கு நான் திரும்பியிருக்கவே மாட்டேன். ராணிக்கு உதவும் ஓர் ஆசையாலும் இரத போட்டியில் அவர் குதிரைகளை நான் வெற்றியுடன் நடத்தியதாலுமே யவன இளவரசர் எனக்கு உதவினார். என்னுடன் மரக்கலத்தில் அவர் அனுப்பியிருக்கும் யவன வீரர்களில் 2 அவருடைய மெய்க்காவலர். அவர்களையும் அலைமாவையும் அனுப்பியதால் தான் டைபீரியஸ் வந்திருக்கும் மரக்கலங்கள் தன்னைச் சேர்ந்தவை என்று இன்னும் நம்பியிருக்கிறான். அந்த நம்பிக்கை உடைந்தால் அந்த மரக்கலங்களின் படகுகளையும் ஏன் மரக்கலங்களையே அழிக்கக்கூட வழி தெரியும் டைபீரியஸுக்கு. ஆகவே ஒரு பக்கம் டைபீரியஸுக்கு நம்பிக்கை உண்டாக்கவும், மற்றொரு பக்கம் யவன மாலுமிகளுக்கு அவர்கள் அரசு இங்கு நிறுவப்படும் என்ற நம்பிக்கை உறுதிப்படுவதற்கும், போர் மூண்டால் பெரும் பணலாபம் இருப்பதாக கொள்ளைக்கார மாலுமிகளுக்கு ஆசை காட்டுவதற்கும் கூடிய வரையில் என் உண்மை நோக்கங்கள் மறைத்து கொண்டேன். கொள்ளைக்கார மாலுமிகளுக்கு ஆசை காட்டுவதற்காக வேண்டுமென்றே சேரன் போர்க்கப்பல்கள் 2 கைப்பற்றினேன். ஆகையால் இப்பொழுது என்னை டைபீரியஸ் தனக்கு உதவ யவன இளவரசன் அனுப்பிய கையாளாக நினைக்கிறான். கொள்ளைக்காரர்கள் தங்களுக்கு பணம் திரட்டி தர வந்திருக்கும் தலைமை கொள்ளைக்காரனாக நினைக்கிறார்கள். இளஞ்செழியன் சற்று பேச்சை நிறுத்தி ஏதோ யோசித்து தானே தலையை அசைந்து கொண்டான். பிறகு தொடர்ந்தான் பேச்சை. ஆமல்லி, யார் யார் என்னை பற்றி எப்படி எப்படி நினைக்க வேண்டுமென்று எண்ணமிட்டேனோ அப்படி அப்படி நினைக்கச் செய்தேன். பலர் குழப்பத்தில்தான் நான் எனது பணியை நிறைவேற்ற முடியும். ஆகவே நீ கோடரி காம்பு என்று குற்றம் சாட்டியதை மரக்கலத்தின் அறையை காவல் புரிந்த யவனர்கள் கேட்கட்டும் என்று விட்டேன். அதற்காகவே அவர்களையும் உன்னுடன் படகில் அழைத்து வந்து அவர்களை ஊருக்குள் செல்ல பணித்து உன்னை மட்டும் தூக்கி வந்தேன். அல்லி சட்டென்று இடைமறித்து, தூக்கி வருவானேன், என்னால் நடக்க முடியாதா என்று கேட்டாள். முடியும் அல்லி, ஆனால் உன்னை திடீரென சுதந்திரமாய் நடக்க விடுவதில் ஆபத்துகள் இருந்தன என்றான் படைத்தலைவன். என்ன ஆபத்து என்று வினவினாள் அல்லி. நம்முடன் படகில் வந்த யவன மாலுமிகள் சந்தேகப்படலாம். உன்னை நான் பலாத்காரமாக தூக்கி கொண்டு போகிறேன் என்று நினைப்பார்கள். யவனர் மனோதத்துவத்தை நீ அறிய வேண்டும் அல்லி. உன்னை நான் தூக்கி கொண்டு வடக்கு திட்டிவாசல் வழியாக நுழைந்தபோது யவன காவலர் சிரித்ததை நீ பார்த்திருக்க முடியாது. உன்னைத்தான் போர்வையால் மூடியிருந்தேனே, ஆனால் நான் கவனித்தேன். குடித்தவன் போல தள்ளாடி நடந்தபோதும் கவனித்தேன் என்று சொன்னான் படைத்தலைவன். எதற்காக இந்த நாடகமெல்லாம் என்று கேட்டாள் அல்லி. புரியவில்லையா அல்லி? படகில் வந்த யவன மாலுமிகளிடம் உன் காதுபடத்தானே சொன்னேன், இந்த வேவுக்காரி வந்திருப்பது டைபீரியஸுக்கு தெரிய வேண்டாம் என்று. ஆம், சொன்னீர்கள். சொன்னதும் உன்னை அள்ளி தோள்மேல் போட்டுக்கொண்டேன், போர்வையால் மூடினேன்.
என்ன நினைத்திருப்பார்கள் யவன மாலுமிகள்? அல்லி மௌனம் சாதித்தாள். வெட்கத்தால் அவள் முகம் சிவந்தது. இதயம் படபடத்தது. பிராணனே போய்விடும் போல் இருந்தது. படைத்தலைவன் அவள் உணர்ச்சிகளை முகபாவத்திலேயே புரிந்து கொண்டான். ஆமல்லி, என்னை பஞ்சமா பாதகனாக்கிக் கொண்டேன். யவன மாலுமிகள் என் எண்ணத்தை தவறாக புரிந்து கொள்ளட்டும் என்றுதான் அந்த நாடகம் ஆடினேன். திட்டிவாசல் வழியாக குடித்தவன் போல் வந்ததற்கும் அதுதான் காரணம். நான் இங்கு வந்ததை பற்றி செய்தி போகும் டைபீரியஸுக்கு. சதிகாரனாக அல்ல, அவனை முறியடிக்க முயலும் படைத்தலைவனாக அல்ல. குடிகாரன், நடத்தை கெட்டவன் என்று போகும். அதுவும் இந்த மாளிகைக்கு நான் வந்திருப்பதை அறிந்தால் சிறிதும் சந்தேகப்பட மாட்டான் டைபீரியஸ் என்றான். அல்லி எதுவுமே பேசவில்லை. நிற்க முடியாமல் மீண்டும் நகர்ந்து பஞ்சனையில் உட்கார்ந்து தலையை கவிழ்த்து கொண்டாள். அவள் கண்கள் நீரையும் உகுத்தன. எத்தனை அபாண்டம் என்மேல் என்றும் நெஞ்சம் ஊறுகினாள். அவள் நிலையை பார்த்த ராணி சற்றே வெகுண்டு படைத்தலைவனை நோக்கி, அந்த பெண்ணின் மனத்தை ஏன் புண்படுத்தினீர்கள் படைத்தலைவரே? எதை பெண்களிடம் பேசலாம் பேசக்கூடாது என்ற பண்பை சாம்பிராணி நாட்டில் இழந்து விட்டீர்களா என்று வினவினாள். படைத்தலைவன் இதழ்களில் வறண்ட சிரிப்பு ஒன்று படர்ந்தது. ராணி, என் தங்கையின் மானத்தில் எனக்கும் பங்கில்லையா? அல்லி யார் என்பதை யாருமே அறியக்கூடாது என்பதற்காகத்தானே அவள் மீது போர்வையை போர்த்தினேன். அதற்காகத்தானே இங்கு கொண்டு வந்தேன் என்றான் இளஞ்செழியன். அதற்காக இங்கு கொண்டு வந்தீர்களா? அப்படி என்ன விசேஷம் இந்த மாளிகையில்? ராணியின் கேள்வியில் வியப்பு தட்டியது. இந்த மாளிகை ஒரு காலத்தில் சோழர் படை உபதலைவனுடைய குடிவீடாயிருந்தது என்றான் படைத்தலைவன். அது தெரியும் எனக்கு என்றாள் ராணி. பிறகு கரிகாலர் இரகசிய படை வீடாயிருந்தது, அதுவும் தெரியும். சில காலமாக இந்த வீடு யவன மாலுமிகளின் கேளிக்கை கூடமாக மாறியிருக்கிறது. என்னை மயக்கத் துளிகள் கொடுத்து யவன மரக்கலத்தில் அனுப்பிய சில நாட்களுக்கெல்லாம் இது கரிகாலர் சதிக்கூடமாயிற்று. பிறகு டைபீரியஸ் இதை கேளிக்கை கூடமாகவும் மது ஆறாக ஓடும் குடிக்கும் இடமாகவும் மாற்றினான். இந்த வீடு மருவூர் பாக்கத்துக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கிறது, தோப்புக்குள் மறைந்திருக்கிறது. ஆகையால் என்றும் புகாருக்குள் சிறு கோட்டையாக மாறலாம் என்பது டைபீரியஸுக்கு தெரியும். ஆகவே இதை நாணயமாக வாழும் யாரும் அணுகக்கூடாத பயங்கர ஸ்தலமாக அடித்து விட்டான் யவனர் கடற்படை தலைவன். அது எப்படி தங்களிடம் வந்தது? கேளிக்கை கூடம் வைத்திருந்த யவனனிடமிருந்து பொன்னை கொட்டி மீட்டுக்கொண்டேன். ஆனால் இதன் கெட்ட பெயர் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை நிலைநிறுத்த பகல் நேரங்களில் இன்னும் இங்கு யவனர்களுக்கு மது வழங்கப்படுகிறது. அப்படியானால் எங்களை ஏன் இங்கு வரவழைத்தீர்கள் என்று கோபத்துடன் கேட்டாள் ராணி. அல்லி கேட்கவில்லை. தலையை தூக்கி எரித்து விடுவது போல் படைத்தலைவனை நோக்கினாள். அலிமாவின் முகத்தில் மட்டும் எந்த உணர்ச்சியும் இல்லை. படைத்தலைவன் இருமுறை அறையில் உலாவினான். பிறகு நின்று 3 பெண்களையும் மாறி மாறி பார்த்தான். இங்கு வரவழைத்ததற்கு ஒரே காரணம்தான் ராணி. இந்த மாளிகை மீது மட்டும்தான் டைபீரியஸின் கண்கள் உலாவவில்லை. இந்த ஒரு மாளிகையில்தான் நாம் டைபீரியஸின் கண்களில் படாமல் தைரியமாக பேசலாம். பூம்புகாரின் மற்ற எந்த பிராந்தியத்திலும் அவனது ஒற்றர்கள் இருக்கிறார்கள். மிகவும் நேர்மையானவன் என்று பெயர் பெற்ற சோழர் படை உபதலைவன் ஒருவேளை மீண்டாலும் யவனர் கேளிக்கை கூடத்தில் நுழைய மாட்டான் என்ற நம்பிக்கை டைபீரியஸுக்கு உண்டு. யவன நாட்டு ராணியையோ சோழ நாட்டு பிற்கால ராணியையோ தன்னுடைய சீடப்பெண்ணும் சாம்பிராணி நாட்டு மன்னனின் வளர்ப்பு பெண்ணுமான அலிமாவையோ அவன் இங்கு எதிர்பார்க்க மாட்டான். ஆகையால் தான் வரவழைத்தேன். இந்த நாடு போர் மூளும் தருவாயில் இருக்கிறது ராணி. போர் மூண்டால் எத்தனை உயிர்கள் நாசமாகும், எத்தனை பெண்களின் கற்பு பாதிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அச்சேதத்தை எண்ணித்தான் நமது பெயர்கள் கெட்டாலும் கெடட்டும் என்று எண்ணினேன். பெருவாரியான மக்களின் நலனுக்காக நாம் நமது உயிர் நற்பெயர் எதையும் இழப்பது தவறாகாது. ஆகையால் தான் இங்கு உங்களை அழைத்தேன். பொழுது விடிய ஒரு ஜாமமே இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் பேசி முடித்தாக வேண்டும். நீங்கள் மூவரும் இந்நாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சொல்கிறேன், கேளுங்கள் என்று கூறிய படைத்தலைவன் தன் திட்டங்களை விவரிக்க முற்பட்டு மடியில் இருந்த பட்டு சீலை ஒன்றை எடுத்து மஞ்சத்தில் விரித்து, இதோ பாருங்கள்,
என்று அந்த 3 பெண்களையும் அருகில் அழைத்தான். அத்தியாயம் 95 நிறைவுற்றது.